ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உடன்குடியில் தாங்க இருக்கும். ஸோ உடன்குடிக்கு எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி உடன்குடியில் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி பார்க்கிங்கில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் ரூட்டில் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா உடன்குடி டு சென்னை தாங்க இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக இந்த ரூட்டை சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இப்போது ஒரு புதுசாக ஒரு பஸ் ஆப்ரேட்டர் வந்திருக்காங்க, சுபிக்ஷா ட்ராவல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா உடன்குடி டு சென்னை, சென்னை டு உடன்குடி பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டாடா சேஸில் எஸ்ஆர்எம் பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு பஸ் இது தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரூட்டை நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸோடைய ஃபுல் டீட்டெயில் விளாக் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பஸ்ஸு நார்த் சென்னை வரைக்கும் போவோங்க. ஸ்டார்ட் பண்ணி உடன்குடியில் ஸ்டார்ட் பண்ணி நார்த் சென்னை வரைக்கும் டச் ஆகும். ஸோ அது எங்கெங்கெல்லாம் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கே டீபோர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, பஸ் இன்டீரியர்ஸ் எப்படி, எக்ஸ்டீரியர்ஸ் எப்படி, எல்லாமே இந்த விளாகில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கிட்ட போயிடும். ஃபஸ்ட்டு பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துங்க. ஸோ ட்ராவல் வைஸில் போக போக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆரம்பிக்கலாமா உடன்குடிலேருந்து சென்னைக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, பஸ் பார்க்கிங் இடம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வருங்க. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா உடன்குடியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டுங்க. ஸோ அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த பார்க்கிங் இருக்கும். நீங்கள் கூகுளில் போடாமல் வரும் ஸ்ரீ சிவசக்தி பார்க்கிங்னு. ஸோ அந்த பார்க்கிங் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு ஓலா கொட்டா மாதிரி ரூம் கூட பார்த்தீங்கன்னா, ஸோ இது தாங்க ஒரு பெஸ்ட் திங் சொல்லலாம் இந்த பார்க்கிங்லேயே. இந்த பார்க்கிங்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பஸ் பார்க்கிங்லேயே இந்த பார்க்கிங் ஒரு பெஸ்ட்டு பார்க்கிங் சொல்லலாம். ஸோ அது எதனால் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கு தனியாக தங்குற மாதிரி. ஸோ ஒரு ஓலா கொட்டாய் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்னஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரைவர்ஸ் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக பஸ் ஓட்டி அந்த டிரைவர்ஸ் இங்கே மார்னிங் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா அம்யூனிட்டி சைஸ் இருக்குங்க. ஸோ அதில் ஒன்று சொல்ல போனால் வைஃபைலாம் ஃப்ரீ கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு பார்க்கிங் தான் இது. வாங்க உள்ளே போய் ஷார்ட்ஸ் காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அண்ட் மற்ற பஸ் எல்லாமே இங்கே நிற்குங்க. ஸோ எல்லா ஊருக்கும் போக வேண்டிய பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக இங்கே நிற்கும். ஸோ அதே மாதிரி அவங்க அந்த ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே தனியாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ டோர் மெத்தட் இருந்துச்சுன்னா ஸோ குளிக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சப்போஸ் பைக் ஏற்ற வந்தால் பைக் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே பார்த்துக்கிறாங்க இந்த பஸ் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும். இந்த ஓனருக்கு தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் சீரியஸ்லி. பஸ்ஸோட வெளி அவுட்டர்ஸ் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும், ஒயிட் வித் பிளாக் ஃபினிஷில். ஸோ மற்ற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுலாம் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. சுபிக்ஷா ட்ராவல்ஸ். ஸோ இவங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸு என்ன வெரைட்டி, 2+1 எக்ஸிக்யூட்டிவ் ஏசி ஸ்லீப்பர் அண்ட் பஸ்ஸில் என்ன அமல்டிஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்க கம்பெனி லோகோ. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6 டாடா சேஸில் ரெடி பண்ண பஸ்ஸுங்க. இது வரைக்கும் நம்ம அசோக் லேலாண்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம், பாரத் பென்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாடா சேஸ் பஸ்ஸில் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன்.
எனக்கே இது புதுசு தாங்க. ஸோ டாட்டாவில் சேஸ் இருக்குதுன்னு தெரியும், பட் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் டாட்டா சேஸில் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸு பார்த்தோன்னே எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பது இது ஒரு பிரகாஷ் கெப்பலா டைப் ஆஃப் பஸ்ஸுன்னு. பட் இது பிரகாஷ் கெப்பலா டைப் ஆஃப் கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் குரூப் வந்து பில்ட் பண்ணியிருந்த ஒரு சேஸ் பஸ்ஸுங்க. பாடி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இவங்க தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பஸ்ஸு பார்க்கவே கெப்பலா மாதிரி இருந்தாலும் அண்ட் இவங்க தாங்க பில்ட் பண்ணிடுறது. ஸோ அதுக்கு எங்கே நான் காமிக்க முடியும்னா, இங்கே பார்த்தீங்களா எஸ்ஆர்எம்பிஆர். ஸோ இவங்க தான் பஸ் பாடி பில்ட் பண்ணியிருக்கிறது. அண்ட் இதுவும் நம்மளுக்கு புதுசு தாங்க. ஸோ டாட்டா சேஸும் புதுசு தான், எஸ்ஆர்எம் பாடியில் ட்ராவல் பண்ணுறதும் நம்மளுக்கு புதுசு தான். ஸோ ஒரு புது டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எனக்கே இருக்க போகுது. சீரியஸ்லி ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணது இல்லைங்க. அண்ட் பஸ்ஸு பார்க்குறதுக்கு சிமிலர் ஆஃப் கெப்பல்லா தாங்க. ஸோ கெப்பல்லா மாதிரியே தான் இருக்கும், சிமிலர் கூட இல்லை, கெப்பல்லா டைப் ஆஃப் பஸ் தாங்க. பட் டாட்டா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாரி, டாட்டா பில்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்களா, எஸ்ஆர்எம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எது எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டும் அப்படின்னா உள்ள இன்டீரியர்ஸ் தாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் காட்டும் போது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, அப்போது நீங்கள் வந்துட்டு ஷாக் ஆவீங்க. ஸோ இப்படிப்பட்ட பஸ் கூட இருக்கான்னு உள்ள இன்டீரியர்ஸில். பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தாலே செம்ம சூப்பராகவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ்ஸில் ஃபால் சீலிங்கோட இருக்கிற பஸ்ஸு நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சுபிக்ஷா ட்ராவல்ஸ் தாங்க. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கலர் ஒயிட்டுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வித் ப்ரௌன் பெட் ஸ்ப்ரெட்ஸோட. ஸோ மேலே பார்த்தாலே தெரியும் பிங்க் கலர் அண்ட் கோல்டன் கலரில் ஃபால் சீலிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ள இன்டீரியர்ஸே நம்ம ட்ராவல் பண்ணுற மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாடி பில்ட் தாங்க. ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட்டான பாடி பில்ட்னா நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி புது டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் தான் நம்ம இருக்கும். அண்ட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க, நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நான் எந்த சீட் புக் பண்ணியிருக்கேன், என் சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் இருக்குது, இந்த பஸ்ஸில் என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே இப்போ ஒன்றா பார்க்கலாங்க. உண்மையிலே சொல்ல போனால் இந்த பஸ்ஸு எக்ஸ்டீரியர்ஸ் பார்க்கறதுக்கு பிரகாஷ் மாதிரி இருந்தாலும் உள்ள பிரகாஷோட அடுத்த லெவல் ஆஃப் இன்டீரியர்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் எந்த பஸ்லேயும் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. ஸோ ஃபால் சீலிங் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் லைட்டிங் தான் பஸ்ஸு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க, ஒரு ப்ளசண்ட் வைபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸோடைய ஸ்டார்டிங்லேயும் பஸ்ஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே அது ஆனில் தாங்க இருக்கும். ஸோ எப்போவுமே ஆஃப் ஆகாதுங்க. ஸோ உள்ள என்ட்ரி அம்மா பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும், எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 hours ரயில்வே கிளாக் பேஸ் பண்ணி அந்த டைம் ரன் ஆகுதுங்க. 19னா கரெக்டாக 7:04 ஆகுது. இன்றைக்கி நான் எந்த சீட்டை புக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து 3rd அப்பர் சிங்கிள் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீட்டில் தான் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாங்க. ஸோ அப்புறம் மற்ற சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ என் சீட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் இங்கே இருக்குங்க, பக்கத்துலேயே ஃப்ளட் டைப் அண்ட் யூஎஸ்பி டைப், தென் டைப் சி சார்ஜிங் கேபிள் அடாப்டர் கூட அங்கே கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டுங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேக் ரெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக் ரெஸ்ட், சோஃபா டைப் பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருக்குங்க. ஸோ அதுவே நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. அண்ட் அப்படி இருந்தாலும் ஒரு செப்பரேட்டட் பில்லோ நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. தென் இது ஒரு ஏசி பஸ்னால பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர் பிளாங்க் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க, பெட்ஷீட் மாதிரி சொல்லலாம். ஸோ நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. அண்ட் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்ஸின் டைப் ஆஃப் கிளாத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பஸ்ஸில் அழுக்கு இருந்தால் ஈஸியாக வாட்டர் போட்டு தொடச்சிடலாம். ஸோ அதுக்கு ஈஸி யூஸ்க்காக கொடுத்துருக்காங்க.
அண்ட் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட்டர் டைப் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் வச்சுக்கலாம். தென் காலு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைப் ஆஃப் லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் அப் அண்ட் டவுன் மாதிரி ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஏசி ஃப்ளோவும் நல்லா சூப்பராகவே வருதுங்க. தென் ப்ரைவசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலரில் வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண விண்டோஸ் வச்ச ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது சிங்கிள் ஏன் சீட்டில் என்ன ஃபீச்சர்ஸுங்க, அதே மாதிரி டபுள் சீட்டில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபீச்சர்ஸ் தாங்க இருக்கும். சப்போஸ் டபுள் சீட்டில் வேறு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே செப்பரேஷனுக்கு போர்டும் வச்சுருக்காங்க தனியாக. ஸோ தேவையான நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீப்புக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் அப்பரில் சப்போஸ் நீங்கள் ஒரே பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த போர்டு அங்கே இருக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சென்டரில் போட்டு நீங்கள் அந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் நிம்மதியாக தூங்கிட்டு வரலாங்க. ஸோ எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. வந்துடும் சாப்பாடு நிறுத்துவீங்களா? அப்பா போட்டுக்கலாண்ணா. இப்போ வெளிச்சமாக தானே இருக்கு. கூலிப்படி எடுத்தாங்க போயிட்டு பெண்ற அழகான்னு பாருண்ணே. அண்ணே உள்ள பஸ் ஸ்டாண்ட் உள்ள டிக்கெட் இல்ல பாத்துருங்க. அந்த அண்ணா லாட்ஜுக்கு ஆப்போசிட்ல நாங்க 6:25 தான் டைம் ஆனோம். 6:25 தான் டைம். அந்த டைம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். 6:20 சொல்லிட்டானோ? 6:20 சொல்லிட்டியா? ஆமா சரி சரி. எடுத்துறேன். எப்படி போறாங்க? லெஃப்ட் பின்னா ரைட் போறீங்க. தலைவன் நம்பாத. சரி சரி. ஆமா. ஒரு முட்டுல ஆமா.
லோகோ யூஸ் டிமாண்ட். அபினேஷ் எத்தாச்சுண்ணா. இதோ நான் இங்கே எடுத்து தான் இருக்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அப்படியா? ஆமாம், கால்பட்டியில் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபுல்லாகவே அவங்க தான். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:25 ஆகுதுங்க. அண்ட் காயல்பட்டினம் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்த்துலாங்க. இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உடன்குடி பஸ் ஸ்டாண்ட் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு திருச்செந்தூர், காயல்பட்டினம், அப்படியே இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உடன்குடிலேருந்து மதுரை மாட்டுத்தாவணி நடுவில் இருக்க எந்த போர்டிங் பாயிண்ட்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவர் கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம்.
ஏபிஆரா? ஏபிஆர் அதான் நம்ம ட்ராவல்ஸு. பஸ்ஸுக்கு அதான் ட்ராவல்ஸ். அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். பேசு. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஸோ தூத்துக்குடி டூட்டி மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் தாங்க நம்ம பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்டு. அண்ட் பஸ் இங்கே நிற்கிது. ஸோ இதுக்கு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, ஏபிஆர் ட்ராவல்ஸ்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏபிஆர் ட்ராவல்ஸ் தான் நம்ம பஸ்ஸோடைய ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து தான் நிறைய பஸ் கிளம்பும். ஸோ அதில் இந்த பஸ்ஸும் ஒன்றுங்க. ஸோ நீங்கள் தூத்துக்குடிலேருந்து சென்னை வரணும்னா இந்த ஏபிஆர் ட்ராவல்ஸில் வெயிட் பண்ணலாங்க. ஸோ அங்கே வெயிட்டிங் ஏரியா உங்களுக்கு சேர்ஸ் போட்டு எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிருக்குங்க. அண்ட் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா அந்த தூத்தி மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்துலேயே இருக்க தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் நம்மளுக்கு பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம பஸ்ஸு பின்னாடி தாங்க இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஜேர்னி வைஸ் நல்லா சூப்பராகவே போயிருந்ததுங்க. உடன்குடியில் ஸ்டார்ட் பண்ணி திருச்செந்தூர் வழியாக காயல்பட்டினம் வந்து அண்ட் அங்கேருந்து இப்போ தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இப்போ அருப்புக்கோட்டை வழியாக மதுரை பைபாஸை பிடிச்சி மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுங்க. ஸோ எதற்காக மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 10-15 பேர் அந்த பஸ்ஸை புக் பண்ணியிருக்காங்க மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது. சப்போஸ் அந்த போர்டிங் பாயிண்ட்ஸில் புக் பண்ணலன்னா யாருமே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பைபாஸ் வழியாகவே சென்னை போயிடுங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்ட்டாக போடுவோம். ஏன்னா ஈவினிங் பஸ்ஸு கிளம்பியிருக்கேன். ஸோ அங்கே வந்து டின்னர் பிரேக்காக பஸ்ஸு கன்ஃபார்மாக நிறுத்தணுங்க. ஸோ டின்னர் பிரேக் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தாண்டி பார்த்தீங்கன்னா நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அருப்புக்கோட்டைக்கு முன்னாடி தூத்துக்குடி நடுவில் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டின்னர் பிரேக் பார்க்கலாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜர்னி வைஸ் நல்லா சூப்பராகவே போயிருந்துங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. சரி வாங்க அப்படியே நம்ம தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி டின்னர் பிரேக் வரைக்கும் பார்த்துட்டு ஸோ அங்கே மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. டார்ச் காட்டுங்க. நான் தான் லாங் வீடியோ எடுக்கிறேன்ல. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆக போகுதுங்க. ஸோ அருப்புக்கோட்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காந்தி பவனில் டின்னர் பிரேக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் எந்த பிரேக் கொடுக்கலங்க. ஸோ ரொம்ப பசிக்குது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ருவோம். உள்ளே எப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறாங்க. டின்னர் பிரேக்காக நிறுத்தின ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ் தாங்க வாங்கினேன். ஸோ நல்லாவே இருக்குதுங்க. டீசெண்டான குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க கோபி ஃப்ரைட் ரைஸு. ஒருத்தர் சாப்பிட்றதுக்குள்ள சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே சாஸ் பாட்டில் கொடுத்துக்கிறாங்க, ரைத்தா கொடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன்.
டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன வாங்கியிருப்பேன்னு. ஒரு ஃப்ரைட் ரைஸும் அண்டு ஒரு 2 இட்லி தாங்க வாங்கினேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கடை இருந்தால் எந்த ரேட்டில் விற்பாங்களோ ஸோ அதே ரேட்டில் தாங்க விற்கிறாங்க. அண்ட் இட்லி பார்த்தா 2 இட்லி 30 ரூபா சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வீட்டாண்டையும் பார்த்தீங்கன்னா இட்லி அந்த ரேட்டில் தான் விற்கிறாங்க. 10 ரூபா 12 ரூபா தான் விற்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தாங்க. ஸோ ஹைவேஸ்னால ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க. ரொம்ப எக்ஸஸாக இருக்காங்க. மற்ற பைபாஸில் இருக்க ஹோட்டல் கம்பேர் பண்ணால் இது கரெக்டாக சூப்பரான ஒரு ஹோட்டல் தாங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் ஃபுட் குவாலிட்டியும் நல்லா சூப்பராகவே இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குங்க. ஸோ நம்ம பஸ்ஸு மட்டும் நிற்கலைங்க. இந்த ரூட்டில் வர எல்லா பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டின்னர் பிரேக் ஆகிறாங்க. ஸோ செம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க சீரியஸ்லி. அண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஃபேயும் இருக்குங்க. ஸோ பிஸ்கெட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே விற்குங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸும் இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ரூட்டில் சப்போஸ் பஸ்ஸில் வராமல் காரில் வர வந்தால் கூட இந்த ஹோட்டலில் ப்ரிஃபர் பண்ணலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ஹைவே ஸ்பாட் தாங்க இந்த பஸ்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம பஸ்ஸு மட்டும் இங்கே ஸ்டாப் கொடுக்கலங்க. ஸோ மற்ற டெஸ்டினேஷன் போகிற பஸ்ஸு ஆகாஷ் ஆகட்டும், ராயல் ரோட்லிங்ஸ் ஆகட்டும், இன்டர்சிட்டி பஸ் ஆகட்டும், பின்னாடி அல்லையான் இருக்கான். ஸோ எல்லா ஆம்னி பஸ்க்கும் இங்கே தாங்க டின்னர் பிரேக் தராங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான டின்னர் பிரேக் ஸ்பாட்டு தாங்க எல்லா பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இப்போ தான் நாங்கள் அங்கே சாப்பிட்டு வந்தோம். ஸோ அதை வச்சு தாங்க நான் சொல்கிறேன். சார்ஜ் வேணும் மாட்டேங்குது. உள்ளே போவாதா? நான் வெளியே வேணா உள்ளே போவாதா? டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான் 10 பேர் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணியில் போட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 10 பேருக்காக தான் இப்போதைக்கு பஸ்ஸு உள்ளே வந்தது. சப்போஸ் 10 பேர் ஒரு 5 பேர் கம்மியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்ணுறது கேப் அரேஞ்ச் பண்ணி பைபாஸ் கிட்டே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் போட் பண்ணிடுறாங்க. இப்படி தான் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணியில் போட்டிங் நடந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல டிக்கெட் ஃபேர் சொல்லிடலாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1000 இருக்குதுங்க. டபுள் சீட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. சிங்கிள் சீட் பார்த்தீங்கன்னா 1200 தாங்க இப்போதைக்கு இந்த பஸ் ஃபேர் ரேட் வச்சு வீக் டேஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வீக்கெண்ட் ஆர் ஃபெஸ்டிவல் சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா எல்லா பஸ்ஸும் ரேட் ஏற்ற மாதிரி இந்த பஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் தூங்க தாங்க போகிறேன். நீங்கள் உடன்குடியிலேருந்து திருச்செந்தூர் வழியாக நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துருக்கோம். கொஞ்சம் உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ அகைன் மதுரை அவுட்டர் கிட்ட வந்து தான் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தூங்காதாங்க இருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் மீட் பண்ணுறேங்க. ஸோ அது வரைக்கும் குட் நைட். ஏறி பாடுறேன் இறங்கி வாசல் கொடுத்தா போன் அடிக்கலாம் பேசணும்னு சொல்றேன்.
லேட்டாக போனால் சென்டரில் உள்ள விட மாட்டான். நான் கட்பாட முடியாது. கட்பாடி நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஒன்று பிரிண்டிங் மில் வந்துருங்க. யூடிபியே அதை வேலை செய்யலை அப்படின்னா போட்டால் நான் பார்த்துட்டேன். அப்படியா? யூடிபி ஏதோ வேலை செய்யறேன், 1 மணி நேரம் கழிச்சு போட்டு வரேன். நான் கரெக்டாக செக் பண்ணிக்க. அது சொல்றது அது நம்மளுக்கா இயக்கியமான மரணம் இருக்கனே. காய்கறி படம் போட்டு சொல்றது அப்படிமா வீடியோ இருக்க கட்டணத்தெல்லாம் போடுறோம். இல்ல எடுக்கல நீங்க பேசி முடிச்சது அப்படிதான் எடுத்தேன். இங்கேருந்து ஆரம்பிச்சு ஏறி இறங்குற மாதிரி எனக்கு கம்மல் பட்ட கசேல் போட்டோம். பில்டிங் வரைக்கும் அது கிராமமும் நகரமும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கு. மரம் நிறைய இருக்கு இந்த ஏரியாவில் மட்டும். எத்தனை வயசு இருக்குங்க? இதை மட்டுமா எடிட் பண்ணி ஒரு நிமிஷம் பாட்டு போடணும். சொர்க்கமே என்றால் நல்லா இருக்கானே. ஆனால் சென்னைன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கூடாது. இல்லை மனகதைகளை பையன் கொசு தொல்லை பாயும் பையன். பெரிய பல கோயில் வரையும் போயிருக்கு. இது அங்கே போகிற பஸ் ஸ்டாண்ட் வண்டியா பேட்டரி வண்டி தான். இங்கே தான் நிற்பாங்க.
பில்டிங் மில்ல நெல்லுங்க வாங்க, நான் வண்டி ஓட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன். பில்டிங் மில்ல, ஆமாம், நீங்கள் அங்கே பில்டிங் மில்ல நில்லுங்க. நாங்கள் வண்டி ஓட்டிட்டு பேச முடியாது, அங்கேருந்து போலீஸ்கார் இருக்காங்க. சரிங்களா? அடிக்கடினா பேச முடியாது, அங்கேயே நில்லுங்க வாங்க. இப்போ வந்து பஸ் எல்லாத்துக்குமே 900,000 கோட்ல இங்கேருந்து இவன் கிளம்புவான், லக்கி டவர்ஸு, சூர்யா எல்லாம் இங்கேருந்து கிளம்புவோம். ஓப்பன் ஓப்பன் ஆமாம். இங்கே நம்ம பஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ மற்ற ஊருக்கு போகிற ட்ராவல் பஸ் ஆகட்டும், ஆர் ஆஃபீஸ்க்கு ட்ரிப் அடிக்கிற பஸ் ஆகட்டும், ஸோ எல்லா பஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிஎன்சி மில்லேருந்து. ஸோ இங்கே பார்த்தாலும் தெரியும். அண்ட் பிஎன்சி மில் இங்கே இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அது ரன்னிங்கில் இல்லை. ஸோ ஃபுல்லாக டோட்டலி ஷட் டவுன்னால பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேஸை மட்டும் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம பஸ் நிற்கிது, ஏஆர்கே, விஜிவி, ஸோ நிறைய பஸ், சாம்சங் ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த ஆஃபீஸ் ட்ரிப் பஸ்ஸு நிறைய பஸ் நிற்கிதுங்க. ஏதோ இதெல்லாம் மதுரை போகிற பஸ்ஸு. ஸோ எல்லா பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங்கை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை பிஎன்சி மில் பார்க்கிங் தாங்க. இங்கே ஃபுல் ஸ்ட்ரெச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ரெஸ்ட் ஸ்டாப் ஆகட்டும், டின்னர் பிரேக் ஆகட்டும், எல்லாம் நல்லா சூப்பராகவே நிறுத்துறாங்க. சீரியஸாக சொல்ல போனால் அருப்புக்கோட்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் பிரேக்காக நிறுத்திருப்பாங்க. அங்கேயும் எல்லாமே ரேட்டும் கரெக்டாக அந்த ஏற்ற மாதிரி தாங்க வாங்கியிருப்பாங்க. அண்ட் ஃபுட் குவாலிட்டியும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க சீரியஸ்லி சொல்ல போனால். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகெயின் உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புக்காக நிறுத்தினாங்க. ஸோ அப்போ இதனால் காமிக்க முடியல, ஏன்னா நல்ல ஒரு தூக்கங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. உள்ளே வந்து சீரியஸாக சொல்ல போனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கம் வந்தாங்க. ஸோ சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுங்க. அண்ட் ஏசி சில்னஸும் நல்லா புது பஸ்னால பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு தாங்க இருக்குது. ஸோ செம்ம தூக்கம் போட்டனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அப்புறம் காலைல மார்னிங் கோயம்பேட்டில் தான் ஏஞ்சி காமிச்சிருப்பேன். அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸோடைய க்ரூஸுங்க சீரியஸ்லி சொல்ல போனால் இவ்வளோ ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேயே கம்பேர் பண்ணால் இவங்க வந்து ஒரு டாப்பில் இருப்பாங்க. ஏன்னா நான் எல்லா பஸ்ஸுமே எனக்கு க்ரூஸுக்கு வந்து ஜாலி ஃப்ரெண்டாகிடுவாங்க. பட் இன்னும் எனக்கு நல்லா க்ளோஸ் ஆனவங்க வந்துட்டு இந்த பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக பேசி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா சூப்பராகவே வந்தவங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் பார்த்துருப்பீங்க. நம்ம உடன்குடி பஸ் பார்க்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் இருக்க பஸ் பார்க்கிங்கில் வந்து எண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நீங்கள் ட்ராவல் வைஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம உடன்குடியில் ஸ்டார்ட் பண்ணி திருச்செந்தூர் வழியாக அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம சென்னை வந்திருப்போம். ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மதுரை வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் சென்னையிலேருந்து உடன்குடி, இல்லை உடன்குடி டு சென்னையில் திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணு வச்சிங்கன்னா, அதுவும் இந்த சைடு இந்த மண்ணடி, சென்ட்ரல், எக்மூர், பெரம்பூர், இந்த பிஎன்சி மில்லு, புளியந்தோப்பு வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு இருக்குங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மண்ணடி வரைக்கும் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த போர்டிங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அழகாக ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான பஸ்ஸில் ஒரு சூப்பரான ஜர்னி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.